இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில், திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே நாம் பயணிக்கிறோம். உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துவதோடு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பெரும் ஆசீர்வாதத்தை அவர்கள் புரியும்படியாய் உணர்த்துகிறார். ஏனென்றால் இந்த சீடர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயேசு ஆண்டவரை பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் பார்க்க விரும்பினார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் இவருடைய போதனையை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. இந்த மீட்பரை எதிர்பார்த்துதான் அவர்களெல்லாம் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் காண கிடைக்கவில்லை. இதோ இப்பொழுது இந்த சீடர்கள், இவர்கள் சாதாரண மனிதர்கள், மீன்பிடித்து கொண்டிருந்தவர்கள், வரி வசூலித்து கொண்டிருந்தவர்கள், சாதாரணமான வேலைகளை செய்து கொண்டிருந்த எளிய மக்கள். இவர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்து அவர்களை தன்னுடைய சீடர்களாக்கி அவர்கள் முன்பாக பல புதுமைகளை செய்கிறார். அவர்கள் முன்பாக வல்லமையோடு அதிகாரத்தோடு போதிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த சீடர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள். நம் ஆண்டவர் இயேசு இன்று இப்பொழுது நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால், நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால், இந்த சீடர்களை விட நாம் எவ்வளவு இயேசுவின் மீது அன்பு கொண்டிருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சீடர்களுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் இன்று நமக்கும் கிடைத்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம் கரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விவிலியம் நம்மிடத்திலே இருக்கிறது. அவர் எப்படியெல்லாம் போதித்தார், அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி பணி செய்தார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் நற்கருணையின் வடிவிலே கோவிலிலே பிரசன்னமாயிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே
பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ இறைவாக்கினர்களுக்கும் அரசர்களுக்கும் கிடைக்காத பெரும் ஆசீர்வாதம் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலக மனிதர்களைப் போல மனிதர்களை ஏளனமாக பார்ப்பது கிடையாது. பணம் இல்லாததனால், நோய்வாய்ப்பட்டிருப்பதனால், அதிகாரம் பதவி இல்லாததனால் இந்த உலக மக்கள் நம்மை ஒதுக்கி வைக்கலாம், நம்மை ஏளனமாய் பார்க்கலாம். ஆனால் நம் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்த பெரிய காரியத்தை கூட குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர், சாதாரணமானவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் நம் ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே நான் விரும்பிய அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இப்படியாய் இருக்கிறேனே, தாழ்நிலையில் இருக்கிறேனே, எனக்கென்று எதுவுமே இல்லையே, எனக்கு நான் விரும்பிய வெற்றி கிடைக்கவில்லையே என்று நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சிறப்பாய் உங்களை அன்பு செய்கிறார். ஆண்டவர் சிறப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரின் பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தேடி தேடி வந்து அன்பு செய்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார். விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். சக்கேயு குற்ற உணர்வோடு இயேசுவை பார்க்க அருகதையற்றவன் என்று சொல்லி பய உணர்வோடு தான் மரத்தில் ஏறி இருந்தார். இயேசு வரக்கூடிய பாதையிலே காத்து கிடந்தார். அந்த கூட்டத்தில் உள்ள அத்துணை பேரையும் விட்டுவிட்டு நம் ஆண்டவர் இயேசு சக்கேயுவை ஏறெடுத்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல், இன்று நான் உன் வீட்டில் தங்குவேன் என்று சொன்னார். சக்கேயுவே, இறங்கி வா என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு சென்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ உங்களுடைய குடும்பம், உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். என் அன்பு மகனே, மகளே, நான் உன் வீட்டில் உன்னோடு இன்று தங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு வருகிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். கிறிஸ்துடைய வருகைக்காய் நம்மையே தயார் செய்யக்கூடிய இந்த திரு வருகை காலத்தில் நாம் மன உறுதியோடு இருப்போம். ஆண்டவருடைய அன்பு எனக்கு உண்டு என்று சொல்லி துணிவோடு இருப்போம். நான் கடவுளுடைய மகன், மகள் என்ற மேலான விசுவாசத்தோடு இருப்போம். இறைவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்காக மனிதராக பிறந்த மீட்பரே, மெசியாவே, ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் இயேசுவே. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல எத்தனையோ இறைவாக்கினர்கள், அரசர்களுக்கு கிடைக்காத பேறு, ஆசீர்வாதம், பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவே, ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாய் எங்களை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவே. நீரே ஆசீர்வதியும். இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய அற்புதமான திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்றே அவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் நீர் அற்புதமாய் குணப்படுத்தும். ஆண்டவரே, இதோ கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு, வேதனையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அற்புதமாய், அதிசயமாய் இந்த கடன் தொல்லைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாய் செய்வீராக. எத்தனையோ குடும்பங்களிலே பெற்றோர்கள்
தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள். இந்த பெற்றோர் மனம் குளிரும்படியாய் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, அழைத்தல் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே, நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. எங்களுடைய நல்ல முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் இயேசுவே. இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். திருமணத்திற்காய், குழந்தை செல்வத்திற்காய், வேலை வாய்ப்பிற்காய் நம்பிக்கையோடு இடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும், எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமீன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, இதோ நம்முடைய இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்களும் இந்த சேனலை பின்தொடரும்படியாய் நீங்கள் உதவி செய்யுங்கள். இறைவனுடைய வார்த்தை எடுத்துச் சொல்வதற்கு இன்னும் ஆர்வத்தோடு உதவி செய்யுங்கள். நன்றி.